என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒண்ணுமே செய்யல, பட்ஜெட் போடல அப்படின்னு. ஆனா 40,000 கோடி ரூபாய்க்கு செமி கண்டக்டர். ஆனா இவங்கெல்லாம் பட்ஜெட் போடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் பட்ஜெட் போடுறாங்களா? இல்ல, தமிழ்நாடு முழுவதும் போடுறாங்க. ஆனா திருநெல்வேலிக்கு ஒண்ணு, நாங்குநேரிக்கு ஒண்ணுன்னு இதுவரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்களா? இல்ல. ஒட்டுமொத்தமா போடுவாங்க. எந்தெந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் அந்த பட்ஜெட், அந்த நிதிகள் ஒதுக்கப்படும். அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு மத்திய அரசு, மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக அழகான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள். 40,000 கோடி ரூபாய்க்கு செமி கண்டக்டர்கள், 10,000 கோடி ரூபாய்க்கு மருத்துவ செலவுகளுக்கு, ஆயுர்வேத மருந்துகளுக்கு 10,000 கோடி ரூபாய் கண்டுபிடிப்பதற்கு, தென் மாநிலங்களில் கனிம வளங்களை மிகப்படுத்துவதற்காக, நவீன வகை கனிம வளங்களை கண்டுபிடிப்பதற்காக. ஆனால் இங்கே நெல்லை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலும் எல்லா கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்படுகிறது. எல்லா களியக்காவளை வழியாக, செங்கோட்டை வழியாக மணல்களும் கனிம வளங்களும் கடத்தப்படுகிறது. அதற்கு பதிலாக அங்கிருந்து பினராயி விஜயன், நம்ம முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர் பினராயி விஜயன், எல்லா மருந்துகளுடைய கழிவுப் பொருட்கள் பூரா அங்க கொண்டு கொடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. இங்கிருந்து நல்ல பொருட்கள்லாம் கேரளாவுக்கு போகுது, மருந்து கழிவுப் பொருட்கள்லாம் இங்க வருது. மத்திய பட்ஜெட்ல எல்லா மாவட்டங்களுக்கும் மகளிருக்காக விடுதிகள் அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நல்ல திட்டங்கள், ரோடுகள், சாலைகள், விமான போக்குவரத்துகள் அனைத்திற்கும் மத்திய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் நடிகர் கமலஹாசன் அவர் பேசியிருக்கிறார், தமிழை வைத்து பிழைக்கிறோம் என்று. ஆனால் தமிழை வைத்து பிழைப்பது யார்? அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள். பாராளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியது, இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி என்ன பேசினார், தமிழ் மொழி மிக மோசமான மொழி, இதுக்கு மேல நான் சொல்ல முடியும் அப்படின்னு பெரியார் பேசியதை மேற்கோள் காட்டி பாராளுமன்றத்திலே நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார். இவ்வளவு அழகான பட்ஜெட். உலகத்திலே இந்தியா 4வது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாட்டை உயர்த்தி காட்டிய மிகப்பெரிய மனிதர். நமது நாட்டு இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் காஷ்மீரில். அதற்கு பதிலாக சிந்தூர் ஆபரேஷனை பாகிஸ்தானுடைய லாகூரில் போய் நடத்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களை பார்த்து இன்னைக்கு வேறு விதமாக பேசக்கூடிய திறமையற்ற தமிழக அரசு நிர்வாகத்தை உண்மையிலே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதி மதுரையிலே பேச இருக்கிறார்கள். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வேற சொல்லிக்கொண்டே, ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர், இன்னைக்கு சிறுபான்மை மாநில தலைவர் ஜான்சன், இவர் ஜான்சன் சிறுபான்மையுடைய மாநில தலைவர், திருநெல்வேலியில கூட சிறுபான்மையுடைய மாநில மாநாட்டை கூட நடத்த இருக்கிறார்கள். எங்களுக்கு என்று எந்த விதமான பாகுபாடு, எந்த பேதமும் எங்களுக்கு கிடையாது. எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேர்ந்த வழியில் தான் பாரதிய ஜனதா கட்சி. இத்தனை 11 வருஷம் ஆட்சி, பிரைம் மினிஸ்டர், எந்த சிறுபான்மையினருக்கு எந்த சிறு பாதிப்பு கூட கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் சமமான முறையில், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்துங்கிற முறையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா 1.5 கோடி நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்பதான் ஒன்னொன்னா ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம். நான்லாம் சேர்ந்து மத்திய அரசோட பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி தமிழகம் முழுவதும் திமுக குறிப்பா பட்ஜெட் தமிழகத்துக்கு பெரிய முட்டை கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான போஸ்டர் எல்லாம் பார்க்க முடியுது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, இவங்க செஞ்ச தவறையெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்ப 3000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இப்ப அவசரம். அதுல 450 கோடி ரூபாய் இன்னைக்கு அவர்களுக்கு கமிஷன் வர இருக்கிறது. இதையெல்லாம் மறைப்பதற்காக கஞ்சா, போதைப் பொருள், 11வது கிளாஸ் படிக்கிற பையன் பையில கஞ்சா எடுத்துட்டு போறான் ஸ்கூலுக்கு, பீர் பாட்டில் எடுத்துட்டு போறான். யாருடைய ஆட்சியில? முதலமைச்சருடைய ஆட்சியில. ஆனா இவங்க சொல்றாங்க முட்டை அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், இவங்களுடைய ஆட்சி தான் முட்டை. இவங்க மக்களுக்கு கொடுத்தது முட்டை 0. ஆனா மக்கள் இவங்க திருப்பி கொடுக்க போகுது இதே முட்டைய 2026 தேர்தலில் திருப்பி கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில்
எல்லா பணிகளும் நிறைவடைந்த சூழ்நிலை இருக்கிறது. நான் அதை போய் ஆய்வு பண்ண இருக்கிறேன். இன்னும் ஒரு 2 தினங்கள் ஆய்வு பண்ணி பார்த்த பிறகு பணிகள் முடிவடைந்து இருந்தால் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அதை திறப்பார். அங்க எய்ம்ஸ் மட்டுமல்ல, இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மருத்துவமனையில், அரசு கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே மத்திய அரசு. ஏற்கனவே 110 கோடி ரூபாய்க்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுபோல 70 கோடி ரூபாய்க்கு எல்லாமே மத்திய அரசு திட்டம். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில புதிய கூட்டணி அறிவிப்புகள் ஏதாவது வெளிவர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப தொடர்ந்து மதுராந்தகத்துல டிடிவி தினகரன் இணைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப மதுரையில தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் வந்து அவரை இணைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற யாரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பா வருவாங்க. ரெண்டு முக்கியமான கட்சிகள் வரலன்னு சொல்றாங்க. யாருங்க? தேமுதிக இருக்கு, விஜய் தமிழுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா இணையறதுக்கு? கண்டிப்பா வருவாங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.